எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்றது வந்து குணம். ஆனா எல்லாருக்கும் ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அது வரும். அதுவும் இந்த வரத்தை வந்து என் முன்னாடி உட்காந்துருக்கிற உங்களோட லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்களோட கியூட்டி, உங்களோட ஸ்வீட்டி, உங்களோட டார்லிங், உங்களோட ஃபேவரட், உங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்க வந்து இந்த வரத்தை குடங்குடமாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம் உங்க எல்லார் மனசுலையும் அவங்க ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் an easy thing, but she do it with so much of ease and style. I'm very happy to welcome lady superstar Nayanthara. ஹலோ. ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹேண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கு போல இருக்கே உங்களுக்கு. ஃபுல். and how you full yes அந்த full feeling எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப blessedா இருக்கு as always. உங்ககிட்ட எப்பவுமே நான் பேசும்போது இதுதானே நான் சொல்லியிருக்கேன். ஆமா, நான் ரொம்ப blessedா இருக்கேன் அப்படிதானே சொல்றேன். நிஜமாவே ரொம்ப blessed இல்ல. It's such a nice feeling. So இன்னைக்கு வந்து நம்ம கனெக்ட்காக again we're connecting. So முதல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய நிறைய விஷயங்கள் ஏன்னா எப்பயாவது தானே கிடைக்குது. ஸோ மிச்ச விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பேசிக்கணும். அது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்காக, உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக. ஸோ வித் தட் பெர்மிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் your 20 years journey. 2003 you started, 2023 in a few days வரப்போகுது. So you're going to complete 20 years. இந்த கிறிஸ்மஸ் வரும்போது it will be 20 years. Yes, so how does that feel? Great. Greatனா லைக் சம்டைம்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது 20 இயர்ஸா நிஜமாவே 20 இயர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் நிஜமாவே அந்த 20 இயர்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் இது இருக்குது, நிறைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் இருக்குது, விச் ஹஸ் ஆல் பீன் வெரி வெரி நைஸ். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ட்ரீமோடு வந்திருப்பேன். அந்த ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சா? I was too young. I was 18 நினைக்கிறேன் when I started. ஸோ அதனால் அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அப்படியே I just started off and I just went with the flow. அவ்வளோதான். அந்த ஃப்ளோவில் போகும்போது என்ன எதுன்னெல்லாம் தெரியல. பட் ஆனால் after a point I wanted to achieve certain things. I wanted to be, you know, கொஞ்சம் இப்போ ஒரு ஃபில்ம்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது என் பேரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசைப்பட்டது வந்து கண்டிப்பாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தானே. செகண்ட் 10 இயர்ஸ் எடுத்துப்போமே. சரி, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து வெரி யங். நமக்கு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ஓகே இதுதான் இது, டு மேக் அவர் ஓன் செட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் டு ஃபிகர் அவுட் ஓகே திஸ் இஸ் தட் அப்படின்னு. அது பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். 20ஸ்ல லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். when you're reaching 30s லைஃப். ஸோ அதில் வச்சிருந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ஈவன் மோர் டிஃபிகல்ட். You know, for a specially male driven ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு லேட்டர் ஸ்டேஜில் அந்த கோல்ஸை செட் பண்ணி அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கா? ஆல்மோஸ்ட். பட் ஆனால் ஐ ஃபீல் there's a lot more to do, there's a lot more to achieve. பட் ஆனால் ஐ திங்க் ஐம் சம்வேர் தேர். ஒரு அளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அந்த செகண்ட் செட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சில ட்ரீம்ஸ் இருந்தது. இப்படி இருக்கணும். இப்போ இந்த விமன் சென்ட்ரிக் ஃபில்ம்ஸ் எல்லாம் அப்போ இல்லை. விமன்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ஃபேஸாக இருந்தது அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது. அப்போ எனக்கு எப்படி தோணியிருக்குன்னா, ஏன் நம்மளுக்கு ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் இருக்குது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனால் கூட அந்த டைமில் எப்படி இருக்கும்னா எங்கேயாச்சும் ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. ஏதாவது ஒன்று இன்னும் ரேண்டமாக தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. எந்த விதத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதனால தான் நான் வந்து எந்த இதுக்குமே நான் ஆக்சுவலி போகாமல் இருக்கிறதுக்கே ரீசன் வந்து எப்படின்னா, ப்ராபப்ளி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நினச்சி அதுக்கப்புறம் நான் அதை பண்ணவே இல்லை. அது வேறு விஷயம். பட் ஐ ஃபெல்ட் தட் ஏதாச்சும் ஒன்று அந்த டைமில் பண்ணணும். விமன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, இஃப் நாட் ஈக்குவலி ஒரு அளவுக்காச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அது ஐ திங்க் இப்போ வந்து நிறைய விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் எங்கே பார்த்தாலும் விமன் சென்ட்ரிக் ஃபில்ம். there are so many producers who are coming to produce so many films. It's actually very very nice. Having said that, you know, ஃபர்ஸ்ட் அதை பண்ணி அந்த ரோடு போட்டு அந்த பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் கஷ்டம். அதை நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் ஃப்ரம் தேர் நீங்கள் பண்ண அந்த விஷயம், அந்த லெகசி ஷுட் பி கேரிட். இன்னும் நிறைய இருக்கு டு அச்சீவ், லைக் யூ செட் நிறைய இருக்கு. பட் திஸ் இப்போ இருக்கிற ஒரு சேஞ்ச் இட் செல்ஃப் இஸ் லைக் அ பிக் சேஞ்சுன்னு சொல்கிறேன். 15-20 பிக் ஹீரோ ஃபில்ம்ஸ் நடக்குது அப்படின்னா
அட்லீஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் வந்து women. all our women are doing such great films. Yeah, definitely. And having said, இப்போ நான் வந்துட்டு எனக்கு உங்களுக்கு தெரியுங்கிறனால ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே பட் ஸ்டில் நான் சொல்றேன், நிறைய பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம்ஸ் நிறைய இப்போ நீங்க பண்றீங்க. ஐ நோ யூ ஆஃப் கோர்ஸ் there's a pan Indian film which is coming with the King Khan, அவரோட வருது. அது தவிர்த்தும் நீங்க நிறைய லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம்ஸ், ஈவன் சோலோ ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேல் பண்றீங்க. ஸோ இஸ் தட் அ கான்ஷியஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா? ஐ வுட் சே எஸ். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்முக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இல்லை. இட் வாஸ் அ வெரி வெரி ரேர் திங். அது வந்து ஒர்க் ஆகுமா, தியேட்டருக்கு ஆளுங்க வருவாங்களா, அதுதான் மெயின் விஷயம். இட்ஸ் அபவுட் த ப்ரொடியூசர்ஸ் பீங் ஹாப்பி அபவுட் இட். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லாஸ் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த தியேட்டருக்கு ஆளுங்க வந்தாங்க, ஃபில்ம்ஸ் பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்துச்சு, மெயின்லி ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறாங்க. ஸோ இப்போ வர ஃபிலிம்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்மை தெர் இஸ் அ சர்டன் பட்ஜெட் டு இட். இப்போ நான் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற ஹீரோயின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டை மீறி போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களால அது தட்ஸ் ஹவ் இட் இஸ், பிஸ்னஸ், அவ்வளோதான், பிளெயின் பிஸ்னஸ். பட் எனக்கு என்ன ஆசைன்னா, நம்மளால ஏன் அதுவும் பண்ணக்கூடாது? ஸோ ஒரு ஃபுல் ப்ளோன் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் ஃபில்ம் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ ஐ எம் திங்கிங் வீல் டூ ஸ்மாலர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ, பட் வீல் டூ பிகர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ ஆன் அ பிகர் ஸ்கேல். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு, நான் அப்படி புஷ் தட் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் ட்ரை பண்ணுறேன் தட் கொஞ்சம் பிகர் ஸ்கேல் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து வரும்போது ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பி அ ரியலி குட் சேஞ்ச். ஹீரோ ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ஃபில்ம்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இட் வில் பி அ பிகர் கேம். அவங்களுக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ எல்லாமே அப்படியே ஃப்ளரிஷ் ஆகுது இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது, விச் இஸ் வெரி நைஸ். அதனால நான் அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் பிகர் ஃபில்ம்ஸாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போதே there's a constant learning இல்லை உங்களுக்கு? ஏதோ ஒன்று இப்போது 20 years கழிச்சு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலும் இருந்து இப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர், இப்போது சம்திங் டு புஷ், ஏதோ ஒன்று ஒரு லேர்னிங். ஸோ இப்படி லேர்னிங் இருக்கும்போது உங்களுடைய 20 years ஜேர்னியை நம்ம போய் பார்த்தோன்னா, ஒவ்வொரு படங்கள் எடுத்து பார்த்தோன்னா, there will be so much of learning. If you go back to சிவகாசி, அந்த கோடம்பாகு, அது டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது அவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது ஆகுது. லைக் சிவகாசி, தென் பல்லேலக்கா சாங் வந்தது, அது ஒரு டிரான்சிஷன். அங்கேருந்து பில்லா, அந்த டைமில் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் சாங்ஸ்ன்னு இருக்கிறது திடீர்னு வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து ஒரு சாங்க்கு மட்டும் போய் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, மைட் நாட் பி குட் ஃபார் யுவர் இமேஜ், கரெக்டாக இருக்காது, அப்புறம் சாங்க்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நோ, டூயிங் அ ஸ்பெஷல் சாங் இஸ் அ ஸ்பெஷல் திங். உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் இருக்கிறதுனால தானே அவங்க கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறனால தான் அவங்க அந்த ஒரு ஸ்பெஷல் சாங்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது பண்ணால் நல்லா தான் இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் சி, இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஒன்லி. ஸோ அது பண்ணும்போது அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, விச் வாஸ் ரெண்டு சாங்குமே, கோடம்பாக்கம் ஏரியாவும் சரி பல்லேலக்காவும் சரி, இட்ஸ் சச் அ ஹிட் நம்பர்ல ரெண்டுமே. அங்கேருந்து அப்படியே பார்த்தா ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் we saw in பில்லா. ஸோ அங்கே பில்லாவில் வந்து பார்த்தா, வாவ், திஸ் உமன் இஸ் ப்ளோயிங் அப் மைண்ட், அந்த மாதிரி ஃபிட்னஸோட ஒரு ஸ்டைலாக டு கேரி தட், இட்ஸ் நாட் ஈஸி. அங்கேருந்து அப்படியே வந்தால் யாரடி நீ மோகினி, அப்படியே ஒரு ஊர்க்கார பொண்ணு. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு படமுமே அப்படியே அங்கேருந்து ஒரு சேஞ்ச், எல்லாமே ஒரு ஸ்டெப், ஏதோ ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த லெவல் போயிருக்காங்க, அடுத்த லெவல். ஸோ வாட் இஸ் தட் வாஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட்? சம்திங் அபவுட் பில்லா you've learned? Just that again, பில்லா பண்ணும்போது no one had that kind of confidence in me other than my director and Vishnu sir இருக்கட்டும். Nobody else had confidence in you சொல்றீங்க? Yeah, as in no one had seen me in such a அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஃபுல் ஆன் கிளாம் மோட், ஃபுல் ஆன் ஸ்டைலிஷ் ஜோன், இந்த மாதிரி யாருமே என்னை பார்த்ததே இல்லை. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் ஆர் டு நோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் நிறைய வந்து நான் ஹோம்லி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் மோர் ஆஃப் கேரக்டர் ட்ரிவன், மோர் ஆஃப் தட் இந்த வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் விஷ்ணு தான் வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் தட் ஓகே திஸ் கேர்ள் கேன் ஆக்சுவலி புல் திஸ் ஆஃப். அண்ட் அனு, மை ஃப்ரெண்ட், Vishnu's wife, was extremely confident that I can
do this, and that's when she styled me. Avangaloda styling and avangaloda idhu da that made a huge difference, and the way the film was shot, it's again a learning experience da. Adu பண்ணும்போது I wanted to probably prove a point that I can also do this. You know, எனக்கு ஜென்ரலாகவே வந்து இப்போ இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் அப்படியே ஊர்த்திட்டே இருக்கும். நம்மளால் பண்ண முடியுமே, நான் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்னதாக. இட்ஸ் நாட் arrogance, it's just that doesn't have to be. You should be confident about certain things in life. So I was like, it's not even proving to someone else, it's proving to yourself that yeah, probably I can do this அப்படினு. So அந்த பில்லா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அப்புறம் இருக்கிற I mean பில்லா and யாழினி மோகினி நான் ஷூட் பண்ணதே சேம் டைம்ல ஷூட் பண்ணிருக்கேன். Really? So for me, ஆமா சேம் டைம் தான் ஷூட் பண்ணிருக்கேன். So 10 days or 15 days schedule would be பில்லா. Next 15 days schedule would be யாழினி மோகினி, where I have to be very quiet. I shouldn't, I mean ரொம்ப இமோட் பண்ணக்கூடாது, ரொம்ப அப்படியே காய் அப்படியா இருக்கணும். இங்கே போனால் அப்படியே வேற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா சத்தியம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் 0 மாதிரி காமெடி நிறைய அதில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஃப்ரம் தே ராமராஜ்யம் வந்தது, absolutely people were blown, and you know அந்த டைமில் என்னென்னமோ பேசினாங்க. பட் அதையும் அகெயின் யூ ப்ரூவ் தட். அங்கேருந்து ராஜாராணியில் அகெயின் திஸ் இஸ் லைக் another Nayanthara who's landed in our who is this girl, what has she, how is she doing this, எப்படி அப்படி கத்துக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரம் ராஜாராணி அப்படி பார்த்தீங்கன்னா நானூறாவுடைய தான், தென் கொக்கோ, அறம், இமைக்கா நொடிகள் எல்லாமே. அண்ட் கம்மிங் டு தட், ஒவ்வொரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து ஒவ்வொரு படத்துலேருந்து வித்தியாசமாக தெரியுறாங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வாட்டி பேசுகிறாங்க அந்த ஹீரோ. பட் உங்களோட படங்களை நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு இது நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களோட ட்ரெஸ்ஸிங், the way you look, ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டர், இந்த படத்துக்கு இந்த லுக்லயே தான் நான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப புதுசா தான் இருந்தது. ஏன்னா யூசுவலா டிஃப்ரெண்டா ஒவ்வொரு சீனுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்படிதான் இருந்தது. Then you change that. இல்ல இந்த போஸ்டர் பார்த்தா எனக்கு இமைக்கா நொடிகள் தெரியும், இது யாரடி நீ மோகினின்னு தெரியும். ஆரம்பம் பார்த்தா அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல், ஒரு லுக், கலர் பேலட் எல்லாமே அதுக்கு. ஸோ வாஸ் தேர் a conscious, அதேமே சொல்லிடுறேன் முன்னாடி, சாரி இப்போ நீங்க கட்டின சாரி வந்து சோ பாப்புலர், பட் நயன்தாரா மாதிரி யாரும் அவ்வளோ அழகாக சாரி கட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ சாரியில் வந்து அதுலேயே நீங்கள் அறம்ல ஒரு மாதிரி இருப்பீங்க, விசுவாசம் பார்த்தீங்கன்னா பட் ஒரே சாரி தான். நாங்கள் பார்த்தா அவ்வளோ வித்தியாசம் தெரியும். எப்படி how do you do that? Is that இட் இஸ் நீங்கள் கேட்ட மாதிரி இட்ஸ் வெரி கான்ஷியஸ் டிசிஷன் தான். யூஸ்வலி ஹீரோயின்ஸ்னால் எல்லா சீனுக்குமே வந்து நம்ம வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு இஷ்டத்துக்கு ஒன்று அப்படி வரலான்னு இருக்கிறது தான் ஜென்ரல் இதாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் நம்மளுக்கு இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் என்னோட ஃபிலிம்ஸே நீங்கள் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஃபிலிம் தான் இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அந்த கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த போஸ்டர் பார்த்தாலும் எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தட் திஸ் இஸ் தட் ஃபில்ம். ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் வந்து எனக்கும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கனெக்டும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்தா ஓகே இது விஸ்வாசமோட போஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், இது அரமோட போஸ்டர் அப்படின்னு தெரியும், இமேக்காவோட போஸ்டர் தெரியும், என்னாடியோட எல்லாருமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு த லுக்ஸ், ஐ ஃபீல் முன்னாடி இருக்கிற செட் ஆஃப் ஃபில்ம்ஸில் வந்து நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம ஒரு விதமாக எப்படி there was no such characterization where you know we had to follow certain rules அப்படி கிடையாது. பட் இப்போது கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ஃபில்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிகாஸ் we are doing a lot of character driven films அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா I try mostly to be in that character. You know, I should look the part. பட் அதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் எல்லாம் அப்பெல்லாம் வரும்ல. அப்போ நீங்க நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோமே. அப்போ இல்லைங்க, இப்போ வரைக்கும் கிரிட்டிசிசம்ல இருக்கிறது வந்து அது எப்போவுமே இருக்குதான். ஈவன் ஃபார் மை லுக்ஸ், லுக்ஸுக்கே வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஐ திங்க் சம்மன் ஹேட் போஸ்டட் அ பிக் ஆஃப் மைன். இப்போ என் ஃபோட்டோ எடுத்து கனெக்டோட ஒரு சீன்லேருந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப சோகமாக ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அது சோகமான சீன் தான். அது ஏதோ சோகமான சீனில் எப்படிங்க வந்து
நல்லா பளிச்சுன்னு சிரிச்சிட்டு ஃபுல்லா கிளாமரா அப்படி இருக்க முடியாதுல்ல, ஷைனியா. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஃபில்மோடது நல்லா இல்ல இதுல நீங்க ஒல்லி ஆயிட்டீங்க, இதுல நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க, ஃபார் எவ்ரிதிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். வெயிட் போட்டா நீங்க வெயிட் போட்டீங்க அப்படின்றாங்க, வெயிட் கம்மியாயிடுச்சுன்னா ஐயோ என்ன வெயிட் கம்மியாயிடுச்சு அப்படின்றேன். தட் வில் பி அ கான்ஸ்டன்ட் திங். பட் ஐ ஃபீல் ஏன் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அது நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபில்மில் நம்ம கனெக்ட் ஃபில்மில் வந்து ஐ எம் அ மதர் ஆஃப் அ 15-year-old. ஸோ என்னால் வந்து 15-year-oldக்கு காம்படிஷனாக நிற்கக்கூடாது. நான் ஷுடன்ட் ஆல்சோ அதுக்குன்னு நான் இப்போ நரைச்சி முறி போட்டு அப்படி வரணும்னு இல்லை. தெர் இஸ் அ வே டு பி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த லுக்கை வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற சீன்ஸ் அண்ட் த ப்ராப்ளம்ஸ் தட் தே கோ த்ரூ, கனெக்டில் இருக்கிற ஃபில்மோட விஷயம், அந்த கேரக்டரும் அண்ட் த ட்ராமா தே கோ த்ரூ. யூனோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் தட் ஹேப்பன்ஸ். அவங்களுக்கு கோவிட் வந்துடும் அண்ட் யூனோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபோட்டோஸும் அந்த ஹோல் ஃபில்ம் வந்து நடக்கிறது. லாக்டவுனோட சுச்சுவேஷனில் நடக்கிற ஃபில்ம். ஓகே, ஸோ அந்த டைமில் ஆப்வியஸ்லி ஐ ஃபீல் இட் ஷுட் பி லைக் தட். யூனோ யூ கான்ட் பி லைக், யூ கான்ட் பி யுவர் பெஸ்ட். எப்படி ஆகுதுன்னா எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு ஒன்று ஆயிடுது, விச் இஸ் நாட் ஸோ ஓகே. அண்டு எப்போவுமே வந்து இப்போ ஹீரோயின்ஸ்னால் எப்போவுமே வந்து பல்ச்சுன்னு இருக்கணும், எப்போவுமே நல்லா மேக்கப் போட்டு நல்லா ஹேர் எல்லாம் கரெக்டாக வச்சு அப்படி நான் பண்ணிட்டு இருக்கிற டைமும் இருந்தது. And I'm saying the set of films where I didn't know இது கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஓகே நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கும்போது there's this interview I saw of another heroine. என் பேர் சொல்ல பட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து நான் அவங்கள பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் அவங்க அப்படியே ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக ஹேர் எல்லாம் கரெக்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் சீன்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அப்புறம் நான் வந்து ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்ல, பட் ஆனால் முடியெல்லாம் விரிச்சு போட்டு அதுக்குன்னு உட்காந்துருக்க மாட்டாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்னா உடனே ஐ மீன் there will be people to take care of you and they'll obviously tie up your hair and all that. And also there is a huge difference when you are doing a realistic film and when you're doing a commercial film. That makes so much sense. Yeah. ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக் ஃபில்ம் நீங்கள் பண்ணும்போது you have to go to that level where you look the part. In the particular example was from a commercial film. Okay. Commercial filmல ஏன் டைரக்டர் வந்து எப்படி சொன்னார்னா நான் ஃபுல்லாக இப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க இல்லை இவ்வளோலாம் சோகமாக இருக்கக்கூடாது, பிகாஸ் தட்ஸ் ஹவு தே வாண்டட். இட்ஸ் த வே தட் ஃபில்ம் இஸ் பீங் டேக்கன். ஸோ அந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது அதுக்கு அது மாதிரி என்ன ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அது, இல்லை நம்ம ரொம்ப சோபராக இருக்க வேண்டிய ஒரு ஃபில்மாக இருக்கும்போது அதுக்கு அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறது கூட பாசிபிள் இல்லை தானே? ஆமா, கமர்ஷியல் ஃபிலிம்ல நடக்கு. இல்ல, ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் வாட் யூ கேன் டூ அண்ட் cannot do. I am talking about the conscious decision that I am making to look the part. அவ்வளோதான் நான் பண்றேன். அதுக்கு நடுவில் வந்து 100 பேர் வந்து இது ஓகே நாட் ஓகே, அது 100 விஷயங்கள் வரும் தான். பட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ மை டைரக்டர்ஸ். ஓகே, இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் நானும் ரவுடி தான் எடுத்தீங்கன்னா காது கேட்காத பொண்ணு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்கி வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது நான் நினச்சேன் ஓ பயங்கர சோபராக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ ஸ்டைலிங் பண்ணோம். ஓகே, ரொம்ப அப்படி சோபராக சோகமாக இருக்கிற மாதிரி அப்படி பண்ணோம். விக்கி பார்த்து பயந்துட்டார், ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பாவம் இல்லை, ஐ மீன் காது கேட்காத பொண்ணு, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சர்டன் வே நம்மளுக்கு ஒன்று யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு காது கேட்கலன்னு இருக்கிறதே அவங்க வந்து அது ஒரு விஷயமாவே எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அந்த ஃபிலிமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காதுக்கு ஷார்ட் வைக்கும்போது காதே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அது ஸ்டைல் பண்ணியிருப்போம். தட்ஸ் ஹிஸ் விஷன். இப்போ ஒரு அரம்க்கு இருக்கிற ஸ்டைலிங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட், கனெக்ட் இருக்கிற ஸ்டைலிங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஃபார் கனெக்ட் அஸ்வின் டிடன்ட் வாண்ட் இட் டு பி வெரி சோபர், ஹீ வாண்டட் இட் டு பி லைக் அ யங் மதர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா ஸ்டைலிங்குமே. ஸோ இட்ஸ் லைக் அ கான்ஷியஸ் வெரி வெரி ரொம்ப பார்த்து நம்ம பண்ற ஒரு டிசைட் பண்ணி அதுக்கான ஒரு ஹோம்வொர்க் பண்ணி டிசைட் பண்ற கண்டிப்பா அதுக்கு நிறைய ஹோம்வொர்க் பண்ணி பண்ற விஷயம் தான். அண்ட் தட் இஸ் வாட் lot of thought and lot of work put in, and that is what connects with the audience also. Yes, you know, இப்போ சில பேர் நம்ம மேலே இருக்கிற இப்போ என்ன சில பேருக்கு பிடிக்கலன்னா அவங்க ஏதாவது ஒன்று எழுத தான் செய்வாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணாலும் அப்படி தான் எழுதுவாங்க. பட் அது என் மைண்டுக்கோ என் ஹார்ட்க்கோ அப்படி போகாது.
ஆனால் என் காதில் விழும், நான் பார்ப்பேன், ஆனால் அது கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் தெம். கி அவங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது நம்மளை பற்றி யோசிச்சு எழுதி அதை பற்றி ஒரு காமெண்ட் போட்டு எழுதுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது போல் அவங்களுக்கு. நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். பட் ஆனால் என் ஆடியன்ஸ்க்கு வந்து அது எப்போவுமே கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். டெஃபினெட்லி லாட் ஆஃப் கனெக்ஷன். உங்களோட வே, யோர் லுக்ஸ், யோர் ஹேர் ஸ்டைல், ஃபிலிமே விட்டுருங்களேன், உங்களோட கல்யாண லுக்கே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில், அதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஆசைனால தானே. அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஜஸ்ட் தட் அவங்க பியூர் லவ், அவங்களுக்கு பிடிக்குது இல்லை, ஒரு அட்மிரேஷன். அண்ட் அவங்களுக்காக தான் நம்ம பண்ணுற ஃபில்ம்ஸோ த வே வி ஆர் அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் வி டூ இல்லை, நம்ம பண்ணுற எல்லா ஃபில்ம்ஸுமே ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். We are not doing it for a certain reviewer or நம்ம critical acclaim கிடைக்கணும்னுக்காக. நம்ம everything is for the audience. They like it, they love it. That's ends there. அவ்வளவுதான். சரி, இன்னொரு क्वेश्चन இருக்கு. 2013ல தான் நம்ம வந்துட்டு ஒரு ஷோல உங்ககிட்ட நான் கேட்டேன், எதுக்கு உங்களுக்கு மட்டும் மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லாருக்கும் வந்து நான் அங்கே போய் ஷெல்ஃப்லேருந்து சூஸ் பண்ணுவேங்க இல்லையா கடையிலேருந்து, ஆனால் எனக்கு மட்டும் டிடி டோர் டெலிவரி வரும். இந்த டோர் டெலிவரி பழக்கம் எப்போ நிறுத்துறதா இருக்கீங்க? இப்போ இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம். ஆமா ஜி, 2023 வந்தா 10 வருஷம் ஜி. சொல்லுங்க, எப்போ இந்த 10 இயர்ஸ்ல இன்னும் ஃபாஸ்டரா தான் ஆயிருக்கு டோர் டெலிவரி. முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஒரு டிலே இதில் தான் வரும். ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைல்ல டோர் டெலிவரி. அப்போவே எனக்கு கொஞ்சம் வரும் கரெக்டாக. ஆனால் இப்போ எப்படின்னா இன்னும் ஃபாஸ்டராக வருது. சும்மா இதே மாதிரி தாங்க, அன்னைக்கு சொன்ன அதே ஆன்சர் தான் இன்றைக்கும் சொல்கிறேன். வீட்டில் சும்மா இருப்பேன், சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், நான் என் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏன் என்ன பண்ணோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, எதுக்கு இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னே நம்மளுக்கு புரியாது. ஓ, திஸ் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு புரியறதுக்கே ஒரு 10 days ஆகும். அதுக்குள்ளே அது ஃப்ளேர் அப் ஆகி அது வந்து வேற ஒரு இஷ்யூ ஆகி அது பரவாயில்லைங்க. ஐ மீன் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஓகே, வேற வழி. ஸோ அதனால ஓகே வந்துச்சு. ஓகே ஓகே பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ரூம்ல வை, நீ என்ன பண்ற, இதை கொண்டு போய் ஹால்ல வை, எல்லாம் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன். அதனால ஓகே தான், அது ஓகே தான். ஐ திங்க் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ டெஃபினெட்லி. சரி, நீங்கள் இவ்வளோ வருஷமாக நடிச்சுட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கு கூட அந்த ஒரு லீவரேஜ் வந்து சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு குழந்தைய ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க ஒவ்வொருத்தங்க மண்டைக்குள்ளே வந்துடுது. ஏன் அதுதான் எனக்கும் புரியல. இது வந்து நம்ம ஒரு கொஸ்டினா நீங்கள் கேட்குற அளவுக்கு இதுக்கு ஒரு டிபேட் ஒன்று இவ்வளோ வருஷமா, ஐ மீன் லைக் வி ஆர். அதனால எனக்கு வந்து அது ஒரு serious question I கேட்க விரும்புறேன். Because I really don't know why that thing is still happening and maybe we should answer in a way like. இல்ல அதுதான் எனக்கும் புரியல. ஏன் நம்ம அந்த ஒரு क्वेश्चन கேக்குற அளவுக்கு அதுக்கு ஒரு ரெலெவன்ஸ் இருக்கனால தானே நீங்க கேக்குறீங்க. அதுவே கரெக்ட் இல்லன்னு எனக்கு தோணுது. as in ஏன் அந்த ரெலெவன்ஸ் எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு? ஏன் why is it a topic that women can't work after marriage or கல்யாணம் முடிஞ்சிச்சுனா பசங்க வந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிடுறாங்க, அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இதே வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா why is it like an interval point? Marriage is not an interval point, you know. There is so much more. I mean, I think marriage just makes you, you know, very fulfilled in life, very settled in life. And I think நம்ம அந்த ஒரு செட்டில்டாக இருக்கிறது ஃபீல் பண்ணும்போது you want to do more, you want to achieve more அப்படின்னு இருக்கிறது தான் ஐ திங்க் நான் பார்த்த எல்லா விமனுக்கும் இருக்கிற மைண்ட் செட் வந்து அதுதான். ஃபார் பாய்ஸ் இட்ஸ் லைக் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் தே லுக் லைக் வெரி ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா ஓகே உங்களுக்கு முடிஞ்சிச்சு, ப்ராபப்ளி நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ஐ மீன் யூ கேன் டேக் ரெஸ்ட். அந்த மாதிரி ஏன் அப்படி இருக்குன்னே எனக்கு நிஜமாகவே புரியல. ஃபார் மீ இட் ஹாஸ் நாட் சேஞ்ச்ட் எனி திங். என் வீட்லேயும் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, என் மைண்ட் செட்லேயும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. அண்ட் தேங்க்ஃபுல்லி என் கூட இருக்கிறவங்களோ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ பெட்டராக தான் இருக்குன்னு தவிர தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ ஐ திங்க் தட் thought itself shouldn't come in our mind ன்னு எனக்கு தோணுது. I think it's a beautiful beginning of a new phase of
லைஃப்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அது இருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் அது ரீட்ரேட் பண்ணுறேன். லைக் once you're married, once you're settled, you know you have a support system, somebody to hold on to and run fast. இன்னும் நிறைய தான் பண்ணணும். ஆமா, that's the right mindset also. that's the right mindset and that's how எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியல, பட் ஐ ஃபீல் அண்ட் ஐ ரியலி விஷ் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கணும்னு. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து என்கேஜ் ஆனதுக்கப்புறம், இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் பின் ஒன்லி பெட்டர். இப்போ எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருக்கிறதுனால ஐ ஃபீல் ஐ கேன் டூ பெட்டர், ஐ கேன் அச்சீவ் மோர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபில்ம்ஸ் பெட்டர், ஆர் ஐ கேன் டூ சர்டன் திங்ஸ் பெட்டர். அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. ஓகே, இதுதான் ஒரு கிராமர்ங்கிற மாதிரி. there is no rule, there should not be a rule, you know. I think marriage is beautiful. It is about two hearts, two souls, you know, joining together to create a beautiful life. Why can't you celebrate it? Why can't you think of it as a starting point, you know, ஒரு yet another starting point அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா I think life is going to be so beautiful நினைக்கிறேன். Definitely, definitely, sure, very well said. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற செக்மெண்ட் என்னன்னா கனெக்ட், அதுதான் செக்மெண்ட். ஸோ என்னோட கையில் இருக்கிற இந்த ஐபேட் கொஞ்சம் நாங்கள் பாஷான ஒரு கம்பெனி, அதனால இதெல்லாம் வரும். ஸோ இதில் ஒரு இமேஜ் வரும், அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி பேசணும். உங்கள் லைஃபோட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது வேணால் கனெக்ட் பண்ணி பேசணும். ஃபஸ்ட்டு heart, my husband. So nice to hear that. My husband அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஸோ what is love to you? நான் லவ்னு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே அவர் தான். எப்போலேருந்து வந்து எனக்கு அவரை தெரியுமோ, எப்போலேருந்து we fell in love with each other, அப்போலேருந்து he is the definition of love. Did that love calm you? Yes. காம்னா என்னை எப்படி காம் பண்ணிடுச்சுன்னா ரொம்பவே அப்படியே லைக் the way he is with me and the way he supports my work and generally the way he is as a person, it has அப்படியே என்னை ரொம்ப செட்டில் பண்ணிடும் தெரியுமா. ஓகே, இனிமேல் நம்மளுக்கு வந்து நம்ம எது பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, யார் நம்மளை பற்றி எது சொன்னாலும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, இவர் கூட இருந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, he will take care அப்படின்னு இருக்கிறது is a big thing, you know. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ட்விங்க்லாகி பெருசாகுது. நைஸ். நெக்ஸ்ட் போகலாமா? Makeup. Oh, it's almost like life, because I do it on an everyday basis. Yeah. Every day வந்து இந்த மேக்கப்னு இருக்கிறது for a lot of women அவங்க அழகாக இருக்கிறதுக்கு இல்லை ஒரு இன்னொரு பெட்டர் வேர்ஷனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிற ஒரு விஷயம். பட் எங்களுக்கு மேக்கப்னு இருக்கிறது வந்து கடவுள் மாதிரி. ஏன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கும்பிட்டு இன்னும் சாமி மாதிரி நாங்கள் வந்து நினைக்கிற ஒரு விஷயந்தான் எங்களுக்கு மேக்கப். சரி, உங்களோட மேக்கப் பேக்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். உங்களோட ஃபேவரட் லிப்ஸ்டிக், இல்லை உங்களோட ஃபேவரட் காஜல், ஏன்னா விசி தான், இல்லை உங்களோட ஃபேவரட் ரூஜ் ஏதாவது ஒன்று. எனக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும். விரும்பி யூஸ் பண்ணுறது வந்து காஜல் தான். இட் கேன் பி எனி பிராண்ட். அப்பப்போ எந்தெந்த பிராண்ட் சேஞ்சிங் கரெக்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி. காஜல் இஸ் சம்திங் தட் ஐம் ஸோ ஃபாண்ட் ஆஃப். ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் உமனுக்கு வந்து ஐ திங்க் தட் அந்த பழைய காலத்தில் வந்து அந்த கோல் காஜல் அப்படி ஒன்று போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே நான் காஜல் எப்போவுமே தான் போட்டிருப்பேன். இனிமேல் கடையில் காஜல் கல்லாலேருந்து அப்படியே கனகனகனமாக காலியாக போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஸ்கூல். ஸோ என்னோடய ஸ்கூல்னால் என்னோட ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸே வந்து கேந்திரிய வித்யாலயோட மெமரிஸாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருந்த பிரின்சிபல்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே இட் ஜஸ்ட் அப்படியே ரஷ் ஆகும் தெரியுமா நம்மளுக்கு மெமரிஸாக. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த ஸ்கூல் இது பார்க்கும்போது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்? வெரி ஸ்டூடியஸ், குட் ஸ்டூடெண்ட். வெரி குட். ஓகே, உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லை டீச்சர்ஸ் யார்? My favorite teachers na most of them will be my favorite teachers and I'll be mostly like avungalku ellarkume enna romba pidikum. So na and oru pet student ah irupanga theriyuma, அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். லைக் as in அவங்க என்ன தான் வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
என்னதான் மார்க் லிஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க, அந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் எழுதணும்னா they need, because we are about 60-70 students in one division itself, and we have about 7 divisions அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லா டிவிஷன்ஸ்க்கும் நான் உட்காந்து அதெல்லாம் அசிஸ்ட் பண்ணி போர்டில் யார் பேசுறீங்க அவங்க பேர் எழுதிடு அந்த மேலே மானிட்டர். எஸ். ஐயோ நாமெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் அரட்டை கேங்கு, இது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேங்கா இருக்கேன், மாட்டி விடுற கேங்கா இருக்கே அந்த மாதிரி. அதனால தான் டீச்சர்ஸ் ஸ்வெட்டாக இருந்திருக்கீங்க. நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் கிஃப்ட்ஸ். பெஸ்ட் கிஃப்ட்னா இப்போ நான் வந்து கிஃப்டாக சொல்லணும்னா நான் சொல்கிறேன். பட் நான் யூஸ்வலி கிஃப்ட்னு நினைக்கிறது இட்ஸ் அபவுட் வாட் யூ ஆர் பிளெஸ்ட் வித் இன் லைஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ மை லைஃப் இட் செல்ஃப் இஸ் லைக் அ வெரி, ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ் கிஃப்ட் ஃப்ரம் காட். பட் மெட்டீரியலிஸ்டிக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா த திங்ஸ் தட் விக்கி ஹேஸ் பாட் ஃபார் மீ, யூனோ, அவர் சில டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாரு. சில டைமில் வந்து இருக்கலே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும், பட் இட் வில் ஜஸ்ட் டச் யுவர் ஹார்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்கிற எல்லா கிஃப்ட்ஸுமே வந்து இஸ் லைக் அவர் வாங்கி கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இட்ஸ் நாட் அபவுட் த ப்ரைஸ், பட் இட்ஸ் அபவுட் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் இட். ஸோ எப்போவுமே அவர் கொடுத்துருக்கிறது ஏதாவது ஒன்று நான் கையில் போட்டிருப்பேன். ஸோ இது அவர் வாங்கி கொடுத்தது, இது அவர் வாங்கி கொடுத்தது. ஸோ என் இந்த பர்த்டேக்கு எனக்கு இது இந்த வாட்ச் அவர் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் திஸ் ஐ திங்க் வென் வி வென்ட் டு ஸ்பெயின் ஆர் சம்திங். ஸோ அப்பப்போ எனக்கு அவர் வாங்கி கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட். ஓ, ட்ராவல். அது ட்ராவல். ஓ, எங்களோட ஃபேவரட் திங் டு டூ. ஐ லவ் ட்ராவலிங். That it just makes me so happy even thinking about traveling, you know. Traveling in the sense not for இப்போ நம்ம ஒர்க்குக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா அது ட்ராவலாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒர்க்குக்கு ஒரு இடத்துக்கு இப்போ ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஒரு ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒர்க்குக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா ஒர்க் போனோமா, ஒர்க் பண்ணோமா, திருப்பி வந்தோமா, அவ்வளோதான். கரெக்ட். பட் when me and Vicky, when both of us travel, it's like the best thing ever. நீங்க டிராவல் என்ன பண்ணுவீங்க? காலையில எழுந்திட்டு ஜாலியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுறது? நாங்கள் வந்து நல்லா தூங்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த தூக்கம் தான் எங்களுக்கு வந்து ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நிம்மதியாக அப்படியே நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம். காலையில் எழுந்திரிச்சா ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்குன்னே எழுந்திருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி தூங்குவோம். அதுக்கப்புறம் if you want to roam around and you know see the places, we'll do that. பட் ஆனால் அப்படி ஒரு அஜெண்டா வச்சிருக்க மாட்டோம். இப்போ இன்னைக்கு எந்திரிச்சா ஃப்ளெக்சிபிளாக இருப்போம். லைக் இன்னைக்கு எந்திரிச்சா இப்போ இந்த இடம் போய் பார்க்கணும் அப்படின்னு விஷயம் கிடையாது. வி ஜஸ்ட் ஹாலிடேஸ் ஆல் அபவுட் ரிலாக்ஸிங் and also about exploring a lot of places and seeing a lot of people, understanding a lot of people. இப்போ நாம ஏதோ ஊர்ல தனியா நடந்து போய்கிட்டு இருக்கோம், அப்போ கூட மேடம் அப்படின்னு சொல்லிட்டுங்களே. ஆமாம், அங்கேயும் இருக்கும். பட் ஆனால் பட் இட் வில் பி நைஸ். என்ஜாய் தான் பண்ணுவீங்க. அங்கே திடீர்னு நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அப்போ கூட அது நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அப்போ நம்மளுக்கு வேறு வெளியூருக்கு போகும்போது நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ கடைசியாக கனெக்ட் படம் உங்கள் கூட எவ்வளோ கனெக்டடாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பேய் எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்காவது பார்த்துருக்கீங்க? பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா? ஏன்னா திடீர்னு நம்ம தனியாக இருப்போம், திடீர்னு கதவு தானாக மூடி இருக்கும், ஏன் கதவு தானாக மூடுது அப்படின்னு தனியாக இருப்போம், ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? ரொம்ப பேய் பயம் அப்படின்னு இல்லை. இல்லையா? ரொம்ப இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் பயப்படுவேன் தான். ஐ மீன் தனியாக இருந்தால் ரொம்ப பயப்படுவேன். அண்ட் there was this time when I used to watch a lot of horror films. Like தனியாகவே உட்காந்து நான் லைக் கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ரொம்ப நாள் முன்னாடி வந்து எனக்கு நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்கும். ஏன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அவங்க எப்படி ஹவு டு தே சால்வ் தட் மிஸ்ட்ரி அண்ட் எப்படி எங்கேருந்து என்ன வருது அப்படின்னு இருக்கிறது இஸ் லைக் அ வெரி, எப்படி சொல்லுது, அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. ஸோ அதனால எனக்கு அந்த டைமில் பிடிக்கும். அதனால நிறைய உட்காந்து பார்ப்பேன். நிறைய உட்காந்து பார்க்கறதுனால நிறைய யோசிப்பேன். நிறைய ஐயோ எங்கேருந்து சவுண்டு வருது, எங்கேருந்து அந்த மாதிரி நமக்கு தோணும். பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அறிகுறி ஏதாவது நீங்கள் நம்புறீங்களா? நம்புறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஃபிலிம்ஸாக பார்க்க பிடிக்கும். சரி, உங்களுக்கு அதுக்கான மித்ஸ் ஏதாவது தெரியுமா?
இப்போ நம்ம சின்ன வயசுல சொல்லுவோம்ல புளிய மரத்துக்கு அடியில தூங்குனா பேய் வந்துரும், இல்லைன்னா அந்த செருப்பை வந்து தலையில வச்சுட்டு படுத்தா வந்துட்டு பேய் பக்கத்துலேயே வராது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மித்து உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாத ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யூஸ்வலாக நான் எப்பவுமே இப்படி படுக்க மாட்டேன். தெரியல, அது ஒரு மாதிரி ஒரு வியர்டான இது. எனக்கு யாரோ எப்போதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு அப்படின்னு. அதனால எப்பவுமே இப்படி தான் படுப்பேன். பேய் வந்து அவங்க ஈஸியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அது நம்புறேனா இல்லையான்னு தெரியல. படுப்பேன் கால் வலி வச்சு. இனி நான் படுக்கும் போதெல்லாம் யார் வேற இப்படியெல்லாம் படுக்கவே மாட்டேன். எப்பவுமே ஒரு சைடா இல்லைன்னா இப்படிதான் படுப்பேன். இருட்டை பார்த்தா பேய் வரும்னு கேள்விப்படுறேன். வானத்தை பார்த்தா பேய். லைட் ஆஃப் பண்ணி தூங்க மாட்டேன். ஆன்ல தான் இருக்கும் லைட். யாரோ பேய் பயமே இல்லைன்னு ஒருத்தங்க சொன்னாங்களே, அவங்க நீங்களாம் கேட்டீங்க தானே? இந்த ஏரியால தான் இங்க ஏதோ கொடி வந்த மாதிரி இருக்கு. அந்த அவங்க யாரு, எங்க, இவங்களா இல்ல, இவங்க எல்லாம் இல்ல போல. சரி, அவங்கள நம்ம பயமா இல்ல, ஆனா லைட்டா கொஞ்சம். சூப்பர். சரிப்பா, பயம்லாம் கிடையாது, ஆனா மல்லாக்க பட மாட்டோம். ஓகே, சூப்பர். பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஐ ஹேவ் ஒன் திங். நான் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லாதனால there's so much of love for you in social media. உங்களோட பர்த்டேக்கு சரி, யூனோ போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் தட் அண்ட் திஸ். இப்போ உங்களோட கல்யாணம் ஆனபோது உங்களோட கல்யாண பிரைடல் லுக்லேயே எவ்ரிபடி வாஸ் ட்ரெஸ்ஸிங் அப் and they were posting reels and they were அந்த மேக்கப், அதுக்கு ஒரு tutorials மாதிரி பண்ணி உங்களோட சாரி வந்து அதே மாதிரி அவங்க யூனோ somehow they get that and அதுக்கு பக்கத்துல very close they do that. That's all effort இல்ல, so much of love and effort. So அவங்க வந்து உங்களோட ஒரு மாதிரி கனெக்டடாகவே இருக்காங்க. ஈவன் தோ யூ நாட் தேர், ஐ ஸ்டில் ஃபீல் நீங்களும் அவங்களோட கனெக்டடாக தான் இருக்கீங்க. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம், ஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் ஹூ டேக் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டூ ஸோ மெனி திங்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, எனக்கு சில டைமில் வந்து எனக்கு தோணும், when I see so much of love, the thing is, even if I'm not on social media, நான் எல்லாமே பார்ப்பேன். லைக் ஒவ்வொரு ட்வீட்டும் எனக்கு இப்போ பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தே விஷ் அட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் தட் அவங்களுக்கு தெரியும் நான் சோஷியல் மீடியாவில் இல்லைன்னு. தே நோ தே ஓன்ட் கெட் அ ரிப்ளை ஃப்ரம் மீ. இப்போ நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், இல்லை நான் அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டோ ஒரு ஹக்கியோ இல்லை ஒரு தேங்க்யூவோ கூட நான் அனுப்ப மாட்டேன். ஆனால் அது அனுப்பலைன்னா கூட நாங்கள் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறோம், தட்ஸ் ஆர் விஷ் அப்படின்னு இருக்கிறது, அதுதான் ஐ திங்க் இட்ஸ் மை கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அண்ட் நம்ம சில டைமில் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒன்று எழுதும்போது நம்ம we have that கொஞ்சோண்டு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் தட் ஓகே ப்ராபப்ளி அவங்க அந்த ஒரு ட்வீட் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் என்னோட விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைல்ல. தட் திங் இட் செல்ஃப் டசன்ட் எக்ஸிஸ்ட்ல. அப்படி இருந்தும் இவ்வளோ லவ், இவ்வளோ அன்பு நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, எப்போவுமே ஒவ்வொரு ட்வீட்டும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அப்போ தான் ஒவ்வொரு ட்வீட்டும் பார்க்கும்போது தான் எனக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே எங்கேயோ நான் ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணியிருக்கேன், யூனோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் வாட் ஐ வாண்ட் டு சே டு பீப்புள் whom have not been able to reply, இப்போ என் பர்த்டேக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் வந்து அப்போ ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது. பட் I'm just saying it because we are here. All I want to say is I really, really love you all. And I am so grateful in my life for having such amazing audience and such amazing fans, you know, who have always stood by me. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும், என்ன தப்பாக நடந்தாலும், என் ஃபேன்ஸ் எப்போவுமே, என் ஆடியன்ஸ் எப்போவுமே வந்து என் கூட அப்படி ராக் சாலிடாக அப்படி நின்று இருக்காங்க. விச் இஸ் சம்திங் தட் யூ கான்ட் கிரியேட், யூனோ. This is just a blessing, you know, it's just a true blessing. So I just want to say that I just love all of them with all my heart and soul, and I'm always like truly grateful for all the love that they have been showering on me. Sending so much of love. Yeah, so much of love, like full love. So we have another guest. Let's welcome Director Ashwin. Ashwin அவர்களே, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற முதல் கேள்வி, பேய் இருக்கா இல்லையா?
நீங்க பேயோட தான் வாழ்றீங்களா வாழையா? ஏன் எப்ப பார்த்தாலும் பேயை கட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. மூணுக்கும் பதில் சொல்லுங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு ஃபேசினேஷன் இருக்கு, இருக்கா இல்லையா, என்ன நடக்கும் அப்படின்றது. அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. அது கான்ஸ்டன்டா அது வந்து ஒரு டிஸ்கஷன்லேயே தான் இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையன்ற மாதிரி தானே. ஸோ அது ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தரோட உணர்வை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்பயுமே. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் படம் பண்ணுறோம். அண்ட் யூ ஆல்வேஸ் கம் அப் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு இந்த படம் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஈவன் தோ ஜானர் வந்து அதுவாக இருந்தாலும் அந்த ட்ரெய்லரே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். இது வரேனே அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வச்சு அதை பார்த்தேன். இருந்தாலும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அண்ட் நீங்கள் இன்டர்வெல் இல்லாமல் இந்த படம் கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஸோ that by itself is a test for Indian audience. How ஒரே சப்ஜானர் நீங்க திரும்ப திரும்ப போகும்போது how இது என்ன அப்படி வித்தியாசமா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்றதுக்கு? இல்லை, இது வந்து லாக்டவுன் முடிஞ்சு திரும்பவும் நார்மலாக வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் ரெஸ்யூம் ஆகுது, திரும்ப நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோன்ற டைமில் தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டில் ஃப்ரெஷ் ஆஃப் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லாக்டவுன் அண்ட் ஆல் த ட்ராமா தட் வி வென்ட் த்ரூ. ஸோ அந்த டைமில் இந்த கதை சொல்லும் போது வந்து என்னென்னா, அதில் ப்ராபப்ளி அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இதுலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம், அதை அக்னாலேஜ் பண்ணுற ஒரு படமாக அது இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹோப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்பயுமே நம்மளுக்கு இருந்தது. நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஃபீலிங்குமே நம்மளால் வந்து யூ கேன் ஒன்லி ஹோல்ட் ஆன் டு ஹோப். மற்ற எந்த ஃபீலிங்குமே உங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராது. வேறு உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ஃபியர் இருக்கலாம். ஹோப் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். அது மட்டும்தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து ஹோப் பற்றி நம்ம கலெக்டிவாக வந்து ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கோன்றதை இந்த படம் பேசுதுன்றது நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் அதனால தான் அந்த கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்களும் அதை நம்பினதுனால தான் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கிட்டே கேட்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் even though the genre is the same, ஹாரர் ஃபில்மாக இருந்தால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற ஃபில்ம் வந்து மாயா, இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுமே சேம் ஜானராக இருந்தால் கூட ஐ ஃபீல் மாயா ஆல்சோ வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஹாரர் ஃபில்ம். யூனோ நாட் யூஸ்வலி ஹாரர்னா நம்ம பார்த்துருக்கிற ஹாரர் ஃபில்ம்ஸில் வந்து யூஸ்வலி ஒரு காமெடி மிக்ஸ்டாக இருக்கும், இல்லை ஒரு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக இருக்கும். இட் won't be a pure horror film, you know, but கனெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து it's a pure horror film, you know. Horror film in the sense it's மாயாவே less pure-னா இது pure என்ன? less pure இல்ல, நான் சொல்றது மாயா was different. Connect is different, I think, because logically it's very very correct, you know. There's a lot of logic behind the horror factor, and also emotional இருக்கும். It is not about just one horror thing happening, you know. அந்த மாதிரி விஷயம் கிடையாது. It is about a family and the situation that happens during that lockdown. இப்போ லாக்டவுன் ஒன்று சொல்லும்போது யூஸ்வலி எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. எவ்ரி ஒன் ஹேஸ் கொஞ்சம் பிட்டர் மெமரிஸ் வித் லாக்டவுன் இல்லை. ஸோ அதனால லாக்டவுன் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபிலிம்ஸை நம்மளுக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தட் மெமரி. திஸ் இஸ் நாட் லைக் தட். திஸ் இஸ் நாட் அபவுட் லாக்டவுன். திஸ் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ். அந்த லாக்டவுன் டைமில் நடக்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்குது, அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு ஹீ ஹாஸ் இன்கார்பரேட்டட் ஹாரர் இன்டு தட் அப்படின்னு இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஏன்னா இது வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். இப்போ நம்ம ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் டைமில் வேறு ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது நம்மளை மீட் பண்ணிக்க முடியாது, நம்ம வந்து ஃபோனில் தான் பேசிக்கணும். இதில் வந்து யூ கேனாட் ஈவன் ஹோல்ட் சம்படி. ஸோ சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலி குழந்தை இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சம்டைம்ஸ் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். டாக்டர்ஸ்னால் அவங்க இன்வின்சிபிள், அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க எத்தனை பேரை ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எதுவும் வராதுன்னு நினைக்கிறோம். அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சைட்ஸ் டு அந்த டைம் பீரியட் தட் வி ஹவ் நாட் ஸ்போக்கன் அபவுட் ஆர் we have not acknowledged those things. அது வந்து it is very important for us to remember the right things. ஏன்னா நம்மளோட ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஃபைட் பண்ண அந்த ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு கம்யூனிட்டி. இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் லாக்டவுனில் அந்த கம்யூனிட்டியை நம்ம கோ த்ரூ பண்ணது ஒரு சிங்கிள் ஃபேமிலி மூலமாக நம்ம ஒரு ஸ்டோரியாக சொல்கிறோம்.
அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஆன் த ஃபேஸாக சொல்லாமல் ஒரு லேயர்டாக சொன்னால் எப்படி இருக்கும், அது ஒரு ஹாரர் ஃபிலிம் பேக்கேஜில் சொன்னால் எப்படி இருக்குன்றது தான் ஐடியா. That's the difference. Yeah. You know, and I think that's the biggest plus of this film also. நாங்க இந்த film start பண்ணும்போது we didn't, all of us involved in it, we didn't do this as just another horror film, you know. அதுதான் நான் சொன்னேன், மிக்ஸ் ஆஃப் ஜானரா இருக்கும் எப்பவுமே. ஒரு நாங்க ஃபிலிம் பண்ணும்போது ரவுடி பிக்சர்ஸ்ல ஃபிலிம்ஸ் நாங்க வந்து சூஸ் பண்ணுறதோ இல்லை நாங்க பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட், யூனோ. அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபில்மே எடுக்கிறோம். ஐ திங்க் கனெக்ட் இஸ் வே டிஃப்ரெண்ட் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட்ஸும் த வே ஹி ஹேஸ் ஷார்ட் த ஃபில்ம், நீங்கள் அந்த ஃபில்ம் பார்த்தா தான் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ வென் வி மேக் அ ஃபில்ம் விச் இஸ் இன் தட் ஸ்டாண்டர்ட் we feel very nice about it, you know. It is not to prove a point to anyone. Business wise இப்போ நம்மளுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி வே அவுட் இருக்கு. எவ்வளோ ஃபிலிம்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், எல்லாத்தோட சீக்வல் பண்ணோன்னா அது வந்து ஒன் டேல வந்து இட் ஜஸ்ட் டஸ் த பிஸ்னஸ். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். நம்ம நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், வித்தியாசமான ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், இந்த வித்தியாசமான கண்டென்ட் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுதுன்னு இருக்கிறது தான் எங்களோட ஹாப்பினஸ். You know, that's what we are trying to do. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதான் satisfaction. Yeah, for all of us, I think that's what makes the whole difference. And connect to the theater experience கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். Okay, yeah. You have to see it to understand. பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்றோம். இட்ஸ் நாட் டு நிறைய சினிசிசம் இருந்ததுல லாக்டவுன் டைம்ல அவ்வளவுதான், தியேட்டர்கள் இதுவே முடிஞ்சது, இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்ல தான் பார்ப்பாங்க, தியேட்டர்ஸ்க்கு யாரும் வர மாட்டாங்கன்றது இண்டஸ்ட்ரி சைட்லயே இருந்தது, ஆடியன்ஸ் சைட்லயே அந்த சினிசிசம் இருந்தது. லுக் வாட் ஹேப்பன், 1 இயர்ல வந்து எல்லாமே மாறிடுச்சு, இட்ஸ் எக்ஸ்ப்ளோடட். சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் எக்ஸ்ப்ளோடட் தான். முன்னாடி இருந்த விட ஒரு பயங்கரமான ஒரு ஓபன், இப்போ முன்னாடி இருந்ததோட வந்து இன்னுமே பயங்கரமா வந்து பார்க்கறாங்க. அண்ட் ஸோ அதுதான், அது எப்பயுமே வந்து என்னன்னா அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு அது அந்த எமோஷன் நீங்க வந்து எடுக்கவே முடியாது. அது சம்திங் ஸ்பெஷல். இந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போதே அனுபம் கே நயன்தாரா சத்யராஜ் அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பேர்கள் உங்க பக்கத்துல இருக்க 2 பேர் நார்த் இந்தியால ஒரு கிரேட் ஆக்டர், லைக் சவுத் இந்தியால ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர். And he is a lucky charm also for you நினைக்கிறேன்ல சத்யராஜ் சார். So how did you bring two different people, like two equally strong men into this, and how was it for you? See, இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஃபில்மை பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ணுவோமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம பண்ணுவோமான்ற அந்த ஒரு இது நமக்கு அவேர்னஸ் எப்படி சொல்றது, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஸோ பட் when we started prepping for the film, ஷூட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து நம்ம நினைச்ச ஸ்கேல்ல ஸ்கோப்ல இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆப்வியஸாக வந்து விக்னேஷ் சிவன் சார் வந்து அவரோட விஷன் வந்து இந்த படத்துக்கு என்னவா இருந்ததுன்னா, இட் இஸ் அ வெரி யூனிவர்சல் ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தோட ஸ்கேல் அண்ட் ஸ்கோப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து யூ கெட் த பெஸ்ட் பீப்புள் பாசிபிள் ஃபார் திஸ் ஃபில்ம். நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப், இப்போ ஜென்ரலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு அனுபம் கேர் சார் மாதிரி இல்லை சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை கொண்டு வரும்போது ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் மேட் தம் அ ஸ்டார், தேர் இன்க்ரெடிபிள் ஆர்டிஸ்ட் themselves. ஸோ அவங்க உள்ளே வரும்போது ஆஸ் அ டைரக்டராக மை ஜாப் பிகம்ஸ் வெரி ஈஸி. அண்ட் அவங்க அந்த அளவுக்கு படத்தை கிரவுண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு எமோஷனல் கார்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்கல்ல ஆடியன்ஸோட. நம்ம படம் பார்க்கும்போது அவங்க தான் நம்ம அழுகுறோம்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தெரியும் நம்மளுக்கு, பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, ஐ வாஸ் வெரி லக்கி டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அஸ்வினால ஆக்சுவலி வந்து we didn't have such big names in our mind இல்ல. அந்த மாதிரி அனுபம் சார் சத்யராஜ் சார் நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் ஃபில்மோட அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து சில ஆக்டர்ஸால மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னோ அது வந்து அவங்களால தான் மட்டும் அது பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து விக்கி வாஸ் வெரி வெரி ஷுர் தட் யூனோ ஹீ வாண்ட்ஸ் real like solid actors too, and who Anupam sir and Satyaraj sir have made like a huge difference to the whole film. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஃபில்மை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ வாட் ஐ லைக் அபவுட் our film is that it is not about me, it is not about Satyaraj sir or Anupam sir or Hanya or anyone. It's about it's just a film that we are all holding together, you know.
that's the beauty of it. And அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணும்போது it gives a different kind of happiness. ஏன்னா நான் மற்ற ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எல்லா ஷார்ட்ஸும் நம்ம மேலே தான் இருக்கும். யூனோ மோஸ்ட் ஆஃப் த விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் வாட் ஐ லைக் அபவுட் திஸ் இஸ் தட் இட் இஸ் நாட் என்டையர்லி அபவுட் யூ. யூனோ இட் ஜஸ்ட் டசன்ட், ஐ மீன் உங்களுக்கு மாஸ் சீன் வைக்கிறதுக்குனே ஒரு ஃபிலிம் பண்ணது மாதிரி இருக்காது. It's just a good film, that's all. Definitely. And choosing to do such a film, it's a big choice. ஏன்னா if you're offered 10 different films where you are the center of attention, ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்து டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு இது வரும்ல, அதை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. For you to let go of all those எனக்கு வந்து நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தட் ஐ லுக் அப் டு ஹேவ் தட் குவாலிட்டி. ஏன்னா அவங்க அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஐ திங்க் தேவ் பிகம் அ ஸ்டார் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இஃப் த ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் அபவுட் யூ அண்ட் இட் கேன் பி அபவுட் யூ, சர்டன் ஃபில்ம்ஸ் ஆர் அபவுட் யூ, பட் திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி. அப்போது அந்த ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தனியாக தெரிஞ்சிங்கன்னா இந்த ஃபில்ம் வில் ஃபாலோ அபார்ட். ஏன்னா அந்த ஃபில்முக்கான அந்த இன்டெகிரிட்டி வந்து போயிடும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சில பேர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. This film is about family, so I'll be a part of that family. I'll be a part of that story without taking the attention away from what matters. That takes a lot to agree. That's nice. So on 22nd படம் ரிலீஸ் ஆகுதா? ஜிட்டர்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அஸ்வின்? நீங்கள நான் எப்பவுமே ஒரு வெரி காம் கம்போஸ்ட் பர்சன். இல்ல அஸ்வின் வந்து அந்த மாதிரி தெரியும், காமா இருக்கிற மாதிரி தான் தெரிவாரு. ஏன்னா he won't talk much. இவ்வளோ பேசுறதே இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் நான் அஸ்வினெல்லாம் வந்து ஹலோ குட் மார்னிங் அப்படி சொல்லி நான் பார்த்ததே அஸ்வினை இப்போதான். மாயெல்லாம் பண்ணும்போது ஹீல் பி ஹலோ அப்படி ஹலோ இவ்வளோதான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராது, எல்லாம் போயிடுவாரு, அந்த பக்கம் போயிடுவாரு. அந்த மாதிரி ஏன் அஸ்வின் அந்த மாதிரி பேயோட ஏதாவது தனியாக போய் பேசிட்டு வருவீங்களா, மனுஷங்களோட பேச மாட்டீங்களா? ஐ ரியலி கேர் அபவுட் தி ஃபில்ம். எனக்கு வந்து இந்த படம் ஏன் முக்கியம்னு எனக்கு தோணுதுன்னா வந்துட்டு ஒரு அந்த பீரியட் வந்து நம்ம கடந்து வந்துட்டாலும் எவ்வளோ பேர் வந்து தேவ் ஹவ் லாஸ்ட் சம்படி ஆர் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய ஹியூமிலியேஷன் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கலாக எமோஷனல் ட்ராமா, சோ மெனி டிப்ரெஷன், கிரீஃப், சோ மெனி strong emotions. Uncertainty. Uncertainty. I think a lot of people have gone through a lot of depression at some point or the other. On the lockdown timeல எல்லாருக்குமே ஒரு ப்ராபப்ளி 1 or 2 days தான் வந்து அந்த டிப்ரெஷன் பீரியட் இருந்திருக்கும். பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு லோ ஃபீல் ஆயிருக்கும், பிகாஸ் there was so much of uncertainty. So I think all that emotional trauma and what the whole family goes through, the film is about that. More than it being a horror film, I think the emotional whenever I'm very concerned about இந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற, எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க ஆடியன்ஸ்ன்றது வந்து அந்த கன்சர்ன் வரும்போது, எனக்கு இவங்ககிட்ட படத்தை காட்டும் போது அவங்க படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷி பிகேம் வெரி எமோஷ்னல் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபில்ம். ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இமேஜ். ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து நம்ம வந்துட்டு நம்ம படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுது, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு இண்டிவிஜுவலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல, எமோஷ்னலாக எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல. யூஸ்வலாக நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவோம் படங்களை, அது இல்லை, ஆக்சுவலாக இட்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இவங்க படம் பார்த்துட்டு, இவங்க எல்லாம் டீமாக படம் பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ தட் கிவ்ஸ் மீ a lot of strength. சத்யராஜ் சார், இந்த பக்கம் அனுபம் கேர் சார், அண்ட் தேர்ஸ் ஆல்சோ அ கிட் ஹூஸ் இன்வால்வ்ட். இல்லை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை இருக்கு. ஸோ ஹவ் வாஸ் இட் ஹோல் ஃபீல் ஆஃப் டிரெக்டிங் இட்? அவங்க பேர் வந்து ஹனியா நஃபீஸான்னு சொல்லிட்டு, ஷீ இஸ் அ மியூசிஷியன். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அவங்க, அண்ட் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்க வந்து நான் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து அவங்கள ப்ரொஃபைல் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லும் போது ரீச் அவுட் பண்ணோம். அவங்க தமிழில் இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணதில்லை. நாங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது மலையாளத்தில் வந்து ஷி வாஸ் டூயிங் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா, அவங்க அந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஒரு ஆடிஷன் டேப் மாதிரி பண்ணி அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஆடிஷனில் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு இதில் வந்துட்டு ஷோவில் வந்து வடிவேல் சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தேவர் மகன் நடிக்கும் போது யூ ஒர்க் வித் சோ மெனி கிரேட்ஸ், நான் வந்து நடுவில் வந்து 2 வீலரில் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு சொல்லுவார் ஒரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இவ்வளோ ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் இருக்கும்போது அது இவங்களோட ஃபஸ்ட்டு படம்ன்றது வந்து மேசிவ் ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் உங்களோட நடிக்கிற காம்பினேஷன் நடிக்கிற ஆக்டர் வந்து
ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னா நீங்க சும்மா நடிச்சாலும் வந்து வெளியே தெரிஞ்சிடும். பட் அவங்க வந்து ரொம்ப ரிமார்க்கபிளா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா அவங்க சொல்லுவாங்க. பிரில்லியண்டா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. நான் அஸ்வின் கிட்ட கேட்டேன், அவங்க நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை எனக்கு தெரியலையா அப்படின்னு. இல்லை இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப். அண்ட் ஆல்சோ சத்யராஜ் சார் வந்து எனக்கு சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு விக்னேஷ்க்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தெரியல தட் யூனோ வி கேன் பிரிங் இன் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கிறது. பிகாஸ் சத்யராஜ் சார் இஸ் லைக் டூ பிக், அனுபம் சார் இஸ் டூ பிக், வி வுடன்ட் இவன் திங்க் ஆஃப் சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து ஓகே நீங்கள் இல்லை நீங்கள் வை டோன்ட் யூ கைஸ் திங்க் கொஞ்சம் பிக்கரா, ஏன்னா இவங்க எல்லாரும் இருந்தால் தான் அந்த ஃபில்மே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா வி தாட் ஓகே வில் ரீச் அவுட் அண்ட் போத் ஆஃப் தெம் வர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு டூ திஸ் ஃபில்ம். அண்ட் சத்யராஜ் சார் எல்லாம் அவர் அந்த கேரக்டராக நடிக்கும்போது தான் வி நோ ஹவு இன்க்ரெடிபிள் அன் ஆக்டர் ஹீ இஸ். யூனோ ஏன்னா அவரை வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் கேரக்டர் இஸ் அண்ட் டு be so vulnerable and to be that character and to be in that moment is like நாங்கள் எப்போவுமே அவரோட ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு, எப்படி நடிக்கிறார்ல, எப்படி இப்படி நடிக்கிறாரு. ஐ மீன் அண்ட் ஆல்சோ அனுபம் சார் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி யோசிச்சு கூட பார்க்கலாம் அனுபம் சார் வந்து இதுக்கு ஓகே சொல்வார் அப்படின்னு. பட் அவர்கிட்ட கேட்டோன்னே அகெயின் ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட், திஸ் ஃபில்ம், ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட்டாக அவர் வந்து டக்குன்னு அவரோட ஒர்க் முடிச்சுட்டு எந்த ஹேசலுமே இல்லாமல் எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப அழகாக எங்களுக்கு அது பண்ணி கொடுத்தாரு. அவருடைய ஆக்டிங் ஸ்கூல்லலாம் கூட அதை ப்ளே பண்ணி காட்டினதா? எஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கூலில் ப்ளே பண்ணதா. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஸ்கிரீனிங், ஃபர்ஸ்ட் ஆஃபிஷியல் ஸ்கிரீனிங் படம். ஏன்னா அனுபம் சாரும் அப்போ தான் படம் பார்க்குறாரு. எல்லாருமே வந்துட்டு பாம்பேயில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் அரேஞ்ச் பண்ணோம், ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் மாதிரி. அவங்க பார்த்தாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு. என்னால் போக முடியல ஆக்சுவலாக அந்த டைமில், நான் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். விக்னேஷ் சிவன் சார் தான் போயிட்டு வந்தார். செம்மையாக இருந்தது ரெஸ்பான்ஸ். அங்கே இருக்கவங்க வந்து they really love the film சொன்னாங்க. அண்ட் அனுபம் சாரும் ஃபோன் பண்ணி பேசினார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்னீங்க அது பியூர் ஹாரர், ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம், ரைட்? சி ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, ஹாரர்னா ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு, கோரு, இல்லைனா வந்துட்டு ஒரு வைலண்ட்டான இமேஜ், நம்மளால வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஆக்குற மாதிரியான சில தீம்ஸ் இருக்கும் அப்படின்றது. பட் இல்லை, ஆக்சுவலாக ஹாரர்ன்றது வந்து ஒரு எமோஷன் தானே. அது ஃபியர்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஹாரர் ஃபில்மை தாண்டி இந்த ஃபில்ம் வந்து எது டிரைவ் பண்ணுதுன்னா அந்த ஃபேமிலி ட்ராமா தான் டிரைவ் பண்ணுது. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன், ஒரு மசாலா ஃபில்ம், ஒரு மாஸ் ஃபில்ம் பார்க்குறீங்கன்னா அது ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ரவுண்ட் என்டர்டெய்னராக இருக்கலாம். பட் அதோட கோர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அபவுட் கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபீல் லைக் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஃபியர் there is so much more in this film. ஏன்னா மாயாவும் அப்படி தான். மாயா வந்து ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஒரு நீஷ் ஃபில்ம், இவங்க தான் பார்ப்பாங்க, விமன் சென்ட்ரிக் ஃபில்ம், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருந்தது. அண்ட் ஐ வில் பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது காரணம் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து படம் பார்த்துட்டு we did not have like a great opening, like வந்து படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக சத்தமே போடாமல் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸ் were the one who carried the film forward. ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான படம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் சரி, படத்தோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் நம்ம பேசும்போது சொன்னோம்ல, ஒரு சேஃப்டி நெட்டோட படம் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வில் ரிவார்ட் யூ. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா எப்பயுமே ட்ரேடு உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, இண்டஸ்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, ஆடியன்ஸ் வில் 100%. That's something that I always believe in. When இப்போ சில டைமில் வந்து சில ஃபில்ம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த ஃபில்ம் நீங்கள் பண்ணுறீங்க, இது எப்படி ஏபிசி சென்டர்ஸில் வந்து ஒர்க் ஆகும், ஏ சென்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்லை பிஎன்சி மட்டும் தான் ஒர்க் ஆகும். லைக் அந்த மாதிரி இல்லை. எஸ், சர்டன் ஃபில்ம்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நிறைய ஃபில்ம்ஸ் பார்த்து அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா. அண்ட் தேவ் பிகம் ஸோ இன்டெலிஜென்ட் தட் முன்ன மாதிரி வந்து எது கொடுத்தாலும் அவங்க வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போய் அவங்க பார்த்துட்டு வர ஒரு ஆடியன்ஸ் இல்லை இப்போ.
இப்போ அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்ம் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தே ரிசீவ் இட் ஸோ வெல், யூனோ, அண்ட் தட்ஸ் வே த கேம் சேஞ்சஸ். பேசிக் லெவல் ஆஃப் ஃபில்ம்ஸ் இருக்கும்ல, இப்போ இதுதான் இருக்கணும், ஒரு 2 பாட்டு இருக்கணும், 5 ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வச்சு பண்ணால் தான் சேஃபாக இருக்கும்னு இருக்கிறது ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். another way of looking at it is ஆடியன்ஸ்க்கு நிறைய தெரியும், அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபிலிமில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் நடந்தது. ஸோ இவன் மேம்க்கு வந்து ஹஸ்பண்டாக வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் அ டாக்டர் ஹூஸ் ஸ்டக் இட் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஹீஸ் அங்கே இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ் அங்கே இருக்கிற ஒரு, ஏன்னா ஸோ இது வந்து யார் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக நடிக்கணும் அப்படின்னா தேர் வில் பி அ லாட் ஆஃப் இன்ஹிபிஷன். இல்லை நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவும் இருக்காது, இல்லை நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அண்ட் நான் இவரை அப்ரோச் பண்ணும்போது இதுதான் நான் சொன்னேன், இதுதாங்க இப்படி இருக்குது, நீங்கள் நடிக்கணும், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் அவர் வந்து டைரெக்டாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஹி வாஸ் வெரி பிஸி ஷூட்டிங் அதர் ஃபிலிம்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து நான் பீச்சில் வந்து ஷூட் பண்ணோம். அண்ட் அவர் வந்து அன்றைக்கி தான் வந்துட்டு அவரோட டாட்டராக நடிக்கிறவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. யாருமே அதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை, எங்களை யாருமே மீட் பண்ணதே இல்லை, நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு தான் மீட் பார்க்குறோம். ரிஹர்ஸ் பண்ணலை, எதுவுமே இல்லை. அவர்கிட்ட நான் சிச்சுவேஷன் மட்டும் தான் சொன்னேன். பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவர் அ ஃபேமிலி, லைக் யூனோ இம்மீடியட்லி when you ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, தே லுக் லைக் எ ஃபேமிலி. அண்ட் எனக்கு வந்து அது பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்துட்டு எந்த விதமான பரிச்சயம் இல்லாமல் ஒரு அந்த ஒரு இன்டிமசி கிரியேட் பண்ணுறாருல, கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறாருல. He just came and on the first day itself we all became like a family. Yeah, I mean avaroda presence, the way he acts also, and the way he looks, and you know the dignified presence on irukomla, that made a whole lot of a difference. Yeah. And about the music, horror film சொல்றீங்க, அப்போ ஒரு மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் so important. Yeah. See, இந்த படத்தில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் லெவலில்: மியூசிக், சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்ஸ். ஸோ இது யூஸ்வலாக வந்து எல்லாரும் ஒரே கேட்டகரியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து என்னென்னா இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா கம்ப்ளீட்லி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ மியூசிக் வந்து இந்த படத்தில் பிருத்வி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போசர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட 2வது படம் இது. அண்ட் எனக்கு வந்து பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அந்த எமோஷனல் சைடு நீங்கள் பாட்டில் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹாரர் சைட்லேயும் அவர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரால் வந்து உங்களை வந்து எமோட் பண்ண வைக்க முடியும், பயமுறுத்த முடியுன்றது. ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். அஃப்கோர்ஸ் சவுண்ட் டிசைன், நான் என்னோட 3 படங்களையும் சிங் சினிமா தான் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணாங்க. சவுண்ட் மிக்ஸ் வந்து ராதாகிருஷ்ணன் சார் பண்ணியிருக்காரு. நிறையா நேஷ்னல் அவார்ட் வின்னிங் சவுண்ட் மிக்சர், நிறையா படங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மாயா அவர் தான் மிக்ஸ் பண்ணார். ஸோ இந்த ஃபில்ம் வந்து ஒரு அட்மாஸில் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் ரொம்ப ஒரு மெமரபுளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகல. அனுபம் கேர் சார் வந்து ஹிந்தியில் தான் அதை பார்த்துருந்தாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ணுறோம். ஹிந்தி வெர்ஷன் வந்து டிசம்பர் 30th ரிலீஸ் பண்ணுறோம். தட்ஸ் நைஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. 22nd வந்துட்டு உங்களுக்கு ஒரு கனெக்ட்டுங்கிற இந்த படம் இன்னும் உங்களை பெரிய லெவலில் பெரிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்வின், உங்களோட அந்த சின்சியாரிட்டி அண்ட் யூனோ யுவர் ஏர்னஸ்டி டுவர்ட்ஸ் யுவர் ஜாப், நீங்கள் பண்ணுற அந்த வேலையில் நீங்கள் காட்டுற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே உங்களை கைவிட்டுறாது. இட் வில் கீப் யூனோ கம்மிங் அலாங் வித் யூ அண்ட் இட் வில் கீப் புஷிங் யூ அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு நாங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு நெஞ்சு வலி வராமல் தேட்டர்லேருந்து எப்படியாவது என்ஜாய் வந்துட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஐ திங்க் வி கம் டு தி எண்ட் ஆஃப் த ஷோ. ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட திரும்ப இவ்வளோ நேரம் உட்காந்து நிறைய விஷயங்கள் அபவுட் லைஃப் பேசி.
தனியா மீட் பண்ணும்போது பேசுறது வேற, பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களோட ஒர்க் பத்தி திரும்ப டு லுக் பேக் ஆஃப் திஸ் 20 years, நம்மளோட ஒரு 10 years இன்டர்வியூவே திரும்ப பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் சோ நைஸ். ஸோ இதே மாதிரி உட்காரும்போது தான் நம்ம ஐ திங்க் வி டாக் அபவுட் ஒர்க், இல்லைன்னா ஸோ இன்னொரு 10 years கழிச்சும் இதே மாதிரி உங்களுடைய பயணம் தொடரணும் அப்படின்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹார்ட்டி விஷஸ். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நான் சொன்ன மாதிரி யூ கீப் புஷிங் த பவுண்ட்ரிஸ். திஸ் இஸ் yet another point of your life where you're pushing a boundary with this film, Connect. Definitely அது millions of hearts போய் திரும்பவும் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும்னு மனமார்ந்த என்னோட நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள், என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. ஸோ ஹாவ் அ கிரேட் 2023. Thank you. And love you and thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you. So எல்லாரும் Connect December 22nd தியேட்டர்ஸ்ல வருது. கண்டிப்பா போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.